அளவில்லா கருணையும் இணையில்லாத கிருபையுமுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த அதிகாலை வேளையிலே இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முஸ்லீம்களாகிய நாம் இந்த காலகட்டத்தில் என்ன பயன்படுகிறோம், அல்லது முஸ்லீம்களாகிய நம்மை மற்ற சமுதாயத்தினர் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு நாம் பயன்படுகிறோமா என்ற கேள்வி நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இது எனக்கும் உங்களுக்குமானது. அல்லது இந்த சமுதாயத்திற்கு நாம் பயன்படுகிறோமா, அல்லது நமது சமுதாயத்திற்கே நாம் பயன்படுகிறோமா என்ற கேள்வியும் இதிலே இருக்கிறது. ஒரு கூட்டத்திலே ஒரு ஆலிம் வந்து கேட்டார். முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய கூட்டம் அது. வடநாட்டிலே உள்ள முஸ்லிம்களின் நிலைமை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். யாருமே கையை தூக்கல. அப்போது சொன்னார், வெறும் 5000 ரூபாய்க்கு ரமலானிலே முழு குரானை, ஹாஃபிஸே குரான், முழு குரானை மனனம் செய்த வெறும் 5000 ரூபாய்க்கு இங்கே எனக்கு பணி தாருங்கள் என்று வருகிறார். அந்த ஒரு மாதத்தில் அந்த முழு குரானை ஓதி முடிப்பதற்கு அவ்வளவு வறுமை, அவ்வளவு வறுமை. ஆகவே பிறகு அவர் ஒரு திட்டம் போட்டார். கேரளாவிலே உள்ளவர், அவர் ஜமாத்தே இஸ்லாமி என்ற நிறுவனத்திலே உள்ளவர். ஒரு திட்டம் போட்டார். தென்னிந்தியாவில் உள்ள மக்களின், முஸ்லிம்களின் வாழ்க்கை தரத்தில் அவர்களுக்கு இருக்கிற மேம்பாடு, அவர்களுக்கு இருக்கின்ற கலாச்சாரம், அவர்களுக்கு இருக்கின்ற கல்வியின் மூலமாக அவர்கள் நல்லதொரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவர்களிடத்திலே அந்த பணத்தை திரட்டி அவர்களுக்கு வடநாட்டிலே உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கிட்டத்தட்ட 4000 குடும்பங்களுக்கு உதவி செய்தார். 4000 குடும்பங்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், திரட்டி துருக்கிக்கு அனுப்பலாம் அப்படின்றோம். பக்கத்தில் நம்ம இருக்கோம், சிரியாவுக்கு அனுப்பலாம் என்று சொல்கிறோம். நமக்கு பக்கத்திலே ஒரு சகோதரர் இருக்கிறார். ஆகவே இதுதான் இன்றைக்கு நிலைமை. குஜராத்திலும் டெல்லியிலும் பாதிக்கப்பட்ட பல்வேறு முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு வீடுகள் இல்லை. கிட்டத்தட்ட கணக்கெடுத்து சொல்கிறார்கள், 5 லட்சம் குடும்பங்களுக்கு வீடுகள் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆகவே தென்னிந்திய முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி? இங்கே நாம் ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணுறோமானா மீண்டும் ஒரு ஃப்ளட் வரணும், மீண்டும் ஒரு கொரோனா வந்தால் தான் அந்த களத்திலேயே இறங்கும். மற்ற நேரங்கள் எல்லாம் நாம் அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொன்னார். முஸ்லீம்கள் ஆன்மீகத்தை தவிர்த்து வேறு ஏதாவது விஷயங்களில் அதிகமாக கவனம் எடுத்து அல்லது மற்ற விஷயங்களில் மக்களை திசை திருப்புகிறார்களா என்றால் இல்லை. ஷிர்க் பித்தத்தை பற்றி 40 வருஷமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அடுத்த கட்ட முயற்சி, 30 வருடங்களாக மாநாடுகள் நடத்துகிறார்கள். நாம் யாரையும் குறை சொல்லவில்லை சகோதரர்களே. மாநாடுகள் நடத்துகிறார்கள். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு மாநாடு நடத்துகிறாங்க. பல லட்சம் செலவு செய்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கூட ஒரு பள்ளிக்கூடம் இல்லை. முஸ்லீம்கள் படிப்பதற்கு ஒரு பள்ளிக்கூடம் இல்லை. ஆகவே முஸ்லீம்கள் ஆன்மீகத்தை தவிர்த்து அதிகமான பல்வேறு விஷயங்களில் நாம் கவனம் செலுத்துகிறோமா என்றால் அது உங்களுக்கும் எனக்குமான கேள்விக்குறியாகவே அது அமைந்து விடுகிறது. இஸ்லாம் இந்த மண்ணுக்கு வந்ததில் வியாபாரிகளின் பங்கு மிக பெரும் பங்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? கடல் வழியாக வந்து வியாபாரம் செய்து அதன் மூலமாக இந்த மண்ணுக்கு, கேரளாவுக்கு, தமிழகத்துக்கு
இந்த சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டிலேயே வந்து விட்டதாக பல்வேறு தகவல்கள் சொல்கின்றன. ஆனால் இன்றைக்குள்ள வியாபாரிகளின் மூலமாக இஸ்லாம் எந்த அளவு பரவுகிறது என்றால் மிக பெரும் கேள்விக்குறி இல்லையா? சென்னையில் நீங்கள் எடுத்துங்க, சென்னையில் வந்து எந்த பெரிய பிஸ்னஸ்மேன் முஸ்லீமாக இருக்கிறார் சொல்லுங்க? உங்களால் சொல்லவே முடியாது. ஒரே ஒரு கம்பெனி இருக்குது மதர்ஷான்ட்டு. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பொர்சவாக்கத்தை விட்டு வேறு எந்த இடத்துலையும் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதில்ல. எக்ஸ்பேன்ஷன் வந்து கிடையாது, தொலைதூர பார்வை கிடையாது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அவருடைய சர்ச்சுகள், அவருடைய இதெல்லாம் தாக்கப்படுகின்றன. ஆனால் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை. ஆனால் ஒரு கமெண்ட் கூட கொடுக்க மாட்டோம். இவர்கள் மீது தாக்குதல் நடக்கிறது, இவர்களுக்காக நாங்கள் துணை நிற்கிறோம் என்று ஒரு கமெண்ட் கூட நம்ம கொடுக்கறதில்லை. இதுதான் முஸ்லீம்களுடைய நிலைமையாக இருக்கின்றது. இப்போ ரமலான் மாதம் வருகிறது, எல்லாரும் என்ன அடுத்தது வந்து நோன்பு கஞ்சிக்கான கலெக்ஷனில் தான் இறங்குவாங்க. ஆகவே நாம் நம்மளை நாமளே மீளாய்வு செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆன்மீகத்தை தவிர்த்து நாம் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோமா என்று நம்மளை நாமளே கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறோம். சோஷியல் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோவில் இருக்கோம். சோஷியல் ஒர்க்கில் அப்படி என்னங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறோம். மற்ற துறைகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னர் சொன்னது போல 10,000 பேருக்கு ஒரு டாக்டர், அது மாதிரி பொறியாளர்களுடைய பட்டியல், இன்ஜினியர்ஸ் நீங்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா 15,000 20,000 பேருக்கு ஒரே ஒரு முஸ்லீம் பொறியாளர் தான் இருக்கிறார், இன்ஜினியர் தான் இருக்கார். கப்பல் கட்டும் துறையிலும், மரீன் இன்ஜினியரிலும், லாஜிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லையும் வந்து நம்மளுடைய பதிவே இல்லைங்க. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூ அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? மக்களுக்கிடையே ஓரிரை கொள்கையை சொல்லும் போதே கப்பல் கட்டுறதையும் கற்றுக் கொடுத்தார் இல்லையா? கப்பலும் கட்டினார் தான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த பணியை, அந்த 2 பணியுமே நாம் விட்டுவிட்டோம். அதாவது தாவா என்கின்ற அந்த பணியையும் விட்டுவிட்டோம். இந்த கப்பல் கட்டுற துறையில் அவர் சாதித்தது அந்த விஷயத்தையும் நாம் விட்டுவிட்டோம். அதனால்தான் மரீன் இன்ஜினியர்ஸ் யாருமே கிடையாது. ஆனால் ஒரு காலகட்டத்திலே கப்பலின் மூலமாக வணிகம் செய்து, அந்த காலத்தில் கேம்பஸ்லாம் காம்பஸ் என்று சொல்லக்கூடிய திசை காட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த நேரத்திலேயே வழிகள் தெரிந்து வியாபாரம் செய்து முன்னேற்றம் அடைந்து நம்முடைய கலாச்சாரத்தையும் இந்த ஓரிரை கொள்கையும் இந்த மண்ணிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் முஸ்லிம்கள் பின்தங்கி இருப்பதற்கு காரணம் நம்மிடம் உள்ள சோம்பேறித்தனம், எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு சிந்தனை, இந்த மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வமின்மை, அல்லது தாம் இருக்கின்ற துறையில் எக்ஸல், அதாவது சிறந்த ஆளுமைகளாக ஆக வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாத காரணம், அல்லது வெறும் வாக்குவாதங்களிலே ஈடுபடுவது. இப்படித்தான் முஸ்லிம்களாகிய நாம் இருக்கின்றோம். நம்மளை சுற்றி நிறைய டிராபேக்ஸ், பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நாம் பிறரிடத்திலே என்ன குறைகள் இருக்கின்றன என்பதைத்தான் தேடி செல்கிறோம். அவன் மதத்தில் இப்படி இருக்கா, இவன் மதத்தில் அப்படி இருக்கா, அவங்களுடைய கலாச்சாரம் இப்படி இருக்கா, இவங்களுடைய கலாச்சாரம் இப்படி இருக்கா, இதைத்தான் நாம் அதிகமாக பேசுகிறோமே தவிர நாம் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. முஸ்லீம்களுக்கு என்று இன்னைக்கு வந்து டாப் 500 யூனிவர்சிட்டியில் ஒரு முஸ்லீம் யூனிவர்சிட்டியும் உலகத்தில் இல்லைங்க. ஒரு முஸ்லீம் யூனிவர்சிட்டியும் இல்லை. நீங்கள் இன்டர்நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸுடைய லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம், IIT இது போன்ற துறைகளில் ஒரு முஸ்லீம் ப்ரொஃபஸரும் இருக்க மாட்டார். கனடாஸ் யூனிவர்சிட்டியில் உள்ள மேக்ஸ் ப்ரொஃபஸர் ஜெஃப்ரி லாங் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இந்த இஸ்லாத்தை நீங்கள் முன்னேறி நீங்கள் பல்வேறு துறைகளிலே வந்து அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு சொல்றதை காட்டிலும் என்னை போன்ற மக்களிடம் இஸ்லாத்தை சொல்லிவிடுங்கள் என்று சொல்றாங்க.
அந்த பணியையாவது செய்யுங்கப்பா, அதையாவது செய்யுங்க. ஏனென்றால் நாங்கள் சொன்னால் 10,000 பேர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கான். அந்த பணியும் செய்வதில்லை, இந்த பணியும் செய்வதில்லை. நாமளே ரெண்டாக பிரித்தோம். தீனியாத் எஜுகேஷன், உலக கல்வி, மார்க்க கல்வி என்று தனியாக, செக்குலர் எஜுகேஷன் என்று தனியாக பிரித்து ரெண்டிலையுமே பின்தங்கிவிட்டோம். அரை மணி நேரம் வாங்க, இஸ்லாத்துக்காக வாங்க, ஏதாவது வேலை செய்ய வாங்க அப்படின்னா காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். மக்களிடத்தில் போயிட்டு பேசலாம். இன்னைக்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. சோஷியல் மீடியா இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் இருந்தும் நாம் என்ன செய்கிறோம்? இந்த இஸ்லாத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிறோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்வி உங்களுக்கும் எனக்கும், என்னையும் சேர்த்துத்தான் நான் சொல்கிறேன். சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்திற்கு புதிதாக வந்தவர்கள் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை பிடிச்சு இன்னும் பின்னாடி தான் இழுக்கிறோம். சப்போர்ட்டாக கூட இருக்க மாட்டோம். இதுதான் இன்றைய நிலைமை. ஆகவே நாம் எந்த துறையிலே இருக்கின்றோமோ அந்த துறையிலே நாம் மிகச்சிறந்த ஆளுமைகளை உருவாக்க வேண்டும். எல்லா துறைகளிலும் நம்முடைய பதிவுகள், நம்முடைய ஆளுமைகள் இருந்தால்தான் இந்த இஸ்லாம் இன்னும் வேகமாக வளரும். ஆகவே அதற்காக நாம் சில விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும், அதற்காக நாம் உழைக்க வேண்டும், அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும், அதற்காக நம்முடைய அறிவை கொடுக்க வேண்டும். ஆகவே இது போன்ற தளங்கள் அதற்கான தளங்கள் தான். ஆகவே அதனை நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்து, முறையாக இந்த தளத்திலே அந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது, அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும்